என்னடா வயிறு அக்காக்கு பூ கொண்டு வந்து குடுத்துருக்குற? என்ன விசேஷம்? காரணம் என்ன? இத பண்ண மாட்டியே? ஓ! உன்ன டயட்ல போட்டாச்சு. ஸோ, அதுக்கு நீ எனக்கு ஃப்ளவர் குடுத்து கரெக்ட் பண்ண பாக்குற. இதெல்லாம் நடக்காது மை டியர் பேபி. வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல ராஜா. ஒரு ஒரு கிழமை கேப் விட்டு இப்ப ஏதாவது ஒரு வீடியோ ஒண்ணு போடுவோம். அந்த வீடியோ வந்து என்ன வீடியோன்னு மம்மி என்கிட்ட சொல்லல. ரெசிபி ட்ரை பண்ணும்போது தான் சொல்லுமாம். ஸோ, போய் பாப்போமா என்ன ரெசிபின்ட்டு. வா. இன்றைக்கு நாங்கள் கிரிஸ்பி பூரி செய்ய போறோம். ஏதோ ஒன்று மம்மி வியர்டா செய்றேன்னு இறங்கியிருக்கு. நான் தான் அது தயாரிச்சேன். ஆ. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த இதுக்கு லசாண்ட இது இருக்குல்ல. ஓ. அதுக்கு அது இந்த பத்தையும் எடுத்து இப்போ இந்த 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் மற்றது இது சலாட் செய்ய போகிறேன். வெஜிடபிள் சலாட். அதுக்கு கிரிஸ்பி பூரிக்கு வெஜிடபிள் சலாட். சரியோ சலாட் செய்கிறதுக்கு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் வெட்டணும். வெட்டது நல்ல காலம் ஞாபகப்படுத்திட்டேன் நானே. வெட்டது கறி கொச்சிக்காய் 2 வெட்டி வச்சுருக்கிறேன். 3 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு. இம்மனத்தையும் இது வந்து பொரிக்கணும். இதை பச்சையாக தான் போட போகிறேன். பச்சையாக போட்டுட்டு அதுக்கு மேலால் சோஸு ஊற்றி சாப்பிட்றேன். நல்லா இருக்கும். இதை நான் பொரிக்க போகிறேன். இதையும் கத்திரிக்காயும் பொரித்து போட்டு இன்னும் நீங்களுக்கு மரக்கறி ஏதாவதுண்டா எல்லாம் போடலாம். ஏன்னா மரக்கறியும் போடலாம். தக்காளி பழம் மட்டும் வெட்டிட்டு வச்சேன். சரி, சோஸும் விடணும். சோஸும் கொஞ்சம் விட்டு தக்காளி சோஸ் உரைப்பு சோஸ் எல்லாம் விட்டு சாப்பிடலாம். கிட்டத்தட்ட சாண்ட்விச் மாதிரி தான். சாப்பிட்டு இது வீடியோ வெளியே வந்துச்சுண்டா நாங்கள் உயிரோட இருக்கிற அர்த்தம். நீங்களும் ட்ரை பண்ணலாம்னு அர்த்தம். இல்லாட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கு. இதை இனி பொரிய விட போகிறேன். இதை விட்டு பொரிச்சு எடுக்கணும். இதை பச்சையாக தான் போடணும். மற்றது கொச்சிக்காய்க்கு இது என்ன பச்சை கொச்சிக்காய்க்கு பதிலாக கறி கொச்சிக்காய் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை கொச்சிக்காய் போட்டால் கூட உரைக்கும். நான் வெட்டின இதை வெங்காயத்தையும் போட்டு இதையும் போட்டு தக்காளி பழம் பட்டி போட்டு போட போகிறேன். தக்காளி பழம் உப்பு போட்டு வட்டி கலந்துக்கலாம். இனி தக்காளி பழத்தையும் போடப்பேன். ஒரு தக்காளி பழம் தான் போட்டு நான் வேறாங்கள போய்யா தக்காளி பழம் இது சாப்பிட்ற சாப்பாடு இல்லை. போய் ஏதாவது சொல்ல நினைக்கிறியாடா? உங்க மூஞ்சியில் ஃப்ளாஷ் லைட்டாக இருக்குது. ஃப்ளாஷ் லைட் அங்கெல்லாம் மூந்து பார்க்கக்கூடாது, தப்பு. இதை நீ பொறிஞ்சிட்டு இதை நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு அடுத்ததுக்கு போடணும். நல்லா இது எண்ணெய் சாப்பாடு செய்கிறேன்னு நினைக்காதீங்க. டேஸ்டான சாப்பாடு செய்கிறோம். இது நல்லா வடிஞ்சிட்டுது, நல்லா பொறிஞ்சிட்டுது, நல்லா நல்லா கிடக்கு வதங்கிட்டுது. இதுக்கு அதுக்கு கொட்டும். நல்லா கிளந்து விடணும். இதுக்கு நீங்கள் புதினாயில், கொத்தமல்லியில், மற்றது சலாட்டில் எல்லாம் போட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் சோஸும் விடப்பா. சோஸ் விட போகிறாங்க. இப்போ தக்காளி சோஸும் விட, டொமாட்டோ சோஸ். ஓகே, சுலபமான வெளி. இது சீஸும் போடலாம். நீங்கள் சீஸும் போட்டிங்கன்னா ஒட்டி 2 பக்கமும் ஒட்டி பிடிக்கும். கடிக்க சுகமாக இருக்குது. இதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை போட்டு எடுக்கணும். என்னென்ன போட்டு எடுத்தால் தான் சூப்பராக வரும். இது ஏண்டா கரடு முரடாக வரும். அதுக்காண்டி போட்டு தான் அதுக்கு போட்டு பொரிக்கணும். கும்பி பாகம் மறுபடியும் கும்பி பாகம்.
நல்லா கொதிக்கணும். கொதிச்சு போட்டு உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்குள்ள எங்கே போட்டிங்க? இல்லை உப்பு போடு. உப்பும் கொஞ்சம் போட்டு பட்டரும் கொஞ்சம் போடணும். அப்போ தான் ஒட்டாது. பட்டர் போட போகிறேன். இதை போட போகிறேன். நீ பைரா இதை போட்டுட்டு ஒன்றா கவனமாக எடுக்கணும். அதுதான் இதில் இருக்கிற இது டிஃபிகல்ட். ஆக நான் அவிய வரையில் ஓரளவு தான் டக்குன்னு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தலை எடுத்துடும். 2-3 நிமிஷம் தலை எடுக்கும். டைட்டானிக் கப்பல் மாதிரி ஏன் அதை மூழ்கி இருக்கிறீங்கள்? அது அப்படியே அதை கொஞ்ச நேரம் விடணும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்தால் சொஃப்டாக வரும். இல்லையாண்டா கரடு முரடாக இருக்கு. இனி எனக்கு இதுக்குள்ள வடிக்கப்பா ஒன்று எடுக்கும். பிரித்து எடுக்கும். இனி பொரிக்க போகிறேன். கிழிஞ்சது அது நான் கிழிச்சது. ஒரு கேமரா உமனுக்கிட்ட போய் பிரிக்க சொன்னா எப்படி பிரிக்க முடியும்? பிரிச்சு விட ஒன்று சேர்க்கிறதா ஏன் வேலை. ஒன்றுண்டா போட்டு எடுக்க போறீங்க? ஒன்றா இல்லை கணக்கு அப்போ விடிச்சிடும். இல்லை மணமண்டு முதல் இப்போ போட்டு எடுக்கிறேன். சேர்ந்து எடுப்பேன். இப்படி பொரிஞ்சிட்டது. இனி எடுத்து வச்சுட்டு அடுத்த இனி பொரிக்க போகிறேன். கிட்ட எவ்வளோ நிமிஷமா இது? ஒரு 2 நிமிஷம் பொரிச்சாங்க. அப்படி இந்த முருகிற பதம் வரும். திக்கண்டு வெடிக்கிற பதம் வரும். வேணுங்க இப்படியே வச்சு கொஞ்சம் அடிச்சு போட்டு 2 இதுக்கு மேலே இதையும் வச்சு இப்படியே கடிச்சு சாப்பிட சரி. நொறுங்கிடும். நொடுங்கி சாப்பிட சரி. எதுக்கு பசங்க இது நொறுக்கி போட்டு அப்படியும் சாப்பிட நொறுக்கி போட்டும் சாப்பிட. இனி இதை நீங்கள் நொறுக்கி போட்டும் இப்படி போட்டு நொறுக்கி போட்டு சல்லியா நொறுக்கிட்டீங்களே. நொறுக்கி போட்டு நீங்கள் அது கஷ்டம் பண்ண இப்படி நொறுக்கி போட்டும் சாப்பிட. நறுக்கி போட்டு அப்படியே போட்டு சோசை போட்டு கரண்டியால் எடுத்து இன்னும் நல்லா நொறுக்கும். நல்லா நோக்கணும். நீங்கள் நொறுக்கி போட்டு சாப்பிடுங்க. நாங்கள் இவ்வளோதான் குத்தி வச்சுருக்கிறோம். நீங்கள் இதுக்கு மிஞ்சி குத்தி வைக்கிறேன்டா குத்தி வையுங்க. என்ன கொத்தியோ இதண்டு வச்சுருக்கிறேன். முறிச்சு வச்சுருக்கிறேன். இங்கே முடிஞ்சிட்டது. இனி சாப்பிட வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்ரா பாய் சொல்லு. பாய் சொல்ல சொன்னா காலை நக்கிறேன். நோ பண்ணி போட்டு போ. பாய்.